ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இலவச விவசாய மின் இணைப்பு சம்மந்தமாக ஒரு வீடியோ. என்னென்னா 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. எந்த கட்சி ஆட்சிக்கு வர போகிறாங்க, என்ன நடக்க போகிறதுங்கிற மே 4 தரப்போகிறோம். மே 4 தான் தெரிய போகுது. ஸோ இதில் நமக்கு என்ன பங்கு இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இலவச விவசாய மின் இணைப்பை பொறுத்த மட்டும் தட்கல் மின் இணைப்பு கட் ஆஃப் டேட் வச்சு கொடுத்துட்டாங்க. நார்மல் மின் இணைப்பு கட் ஆஃப் டேட் வச்சுருந்தாலும் இன்னும் மின் இணைப்பு கொடுக்கல. தட்கல் மின் இணைப்புமே இன்னும் நிறைய மின் இணைப்பு கொடுக்காமல் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணி ஏன் இலவச விவசாய மின் இணைப்பு சம்மந்தமாக வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு எந்த கட்சி ஆட்சி அமைக்கிறாங்க, யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த இது மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் இலவச விவசாய மின் இணைப்பை கவர்மெண்ட் ஃபண்டு ஒதுக்கிட்டாங்க. இது எலெக்ஷனுக்காக இது கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. மோரோவர் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 1 or 2 வீக்ஸில் இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் தாட்கோ மின் இணைப்பு, ஜிஓ 350 இதெல்லாமே கண்டினியூஸாக கேட்டுட்ருக்கீங்க. இதுவுமே ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ தான் அப்படின்னு லிமிட்டடாக இருக்கும். லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயருக்கு கொடுத்து முடிச்சிட்டாங்க. வரக்கூடிய ஃபினான்ஷியல் இயருக்கு மேற்படி ஃபண்டு ஒதுக்குனதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு மேபி நோட்டீஸ் வந்திருக்கலாம், உங்களுக்கு எஸ்டிமேட்டே போட்டிருக்கலாம். மின் இணைப்பு கொடுக்குற ஸ்டேஜில் இருந்தாலும் அந்த ஃபினான்ஷியல் இயரோட முடிஞ்சு போயிட்டு அடுத்த ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் அது உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு போவாங்க. ஸோ இலவச விவசாய மின் இணைப்பு சம்மந்தமாக வீடியோ போடலை அப்படின்னு கேட்டதுக்காக இந்த விளக்க வீடியோ. நிறைய பேர் கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க. என்னால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ராப்பராக இது பண்ண முடியல. ஏன்னா நம்ம வேறு கண்டென்ட் நம்ம கவர் பண்ணி போட்டுட்ருக்குங்கிறதுனால அதுக்கு என்னால் தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்ருக்க முடியாது. ஏன்னா அந்த கண்டென்ட்டில் சந்தேகம் கேட்குறவங்களுக்கு நான் பதில் சொல்லிகிட்ருக்கிறேன். அப்புறம் இதுக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். இண்டிவிஜுவலாக நம்ம ஒரு வீடியோவை ஒன்று போட்டுட்டோம்னா மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ வேறு ஏதாவது இலவச விவசாய மின் இணைப்பு சம்மந்தமாகவோ இது சம்மந்தமாகவோ எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய கோடை காலங்களில் மின் தட்டுப்பாடு அதிகரிக்க போகும் பட்சத்தில் நமக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து உற்பத்தி பண்ணுற இதுவும் கொஞ்சம் தாமதமாக தான் வரும். அதனால் மின் வெட்டு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துக்குங்க. இது தமிழ்நாடுன்ட்டு இல்லை, இந்தியா முழுக்கதும் நம்ம மின்சாரம் கிரிட்டாக எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் எங்கேயுமே நமக்கு இந்த மின்சார தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்துக்குங்க. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணலை, இந்த இயர் கொஞ்சம் அந்த மின் யூசேஜ் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இந்த கொரோனா டைமு அந்த லாக்டவுன் டைம் போட்டதில் நிறைய இண்டஸ்ட்ரி அடி வாங்குச்சு. அது இல்லாமல் நம்ம இந்த ஜிஎஸ்டி வரி உயர்த்தி பண்ணதுலேருந்து நிறைய இண்டஸ்ட்ரி அடி வாங்கினுச்சு. அதிலிருந்து மீண்டு எழுந்து நிறைய இண்டஸ்ட்ரி எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரியெல்லாம் இப்போ தான் ரன்னாக ஆரம்பிச்சிருக்குது. அவங்கனால மின் திறன் அதிகமாக பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. கோடை காலங்களில் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏசி எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இண்டஸ்ட்ரியில் எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸில் எல்லாமே அப்படிங்கிற தட்டுப்பாடு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ரெடியாகுங்க. இந்த 2 விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். ஒன்று இலவச விவசாய மின் இணைப்பு எலெக்ஷன் முடிஞ்சால் மட்டும்தான் நமக்கு நியூஸ் தெரியும். இன்னொன்று மின் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ப்ரிகாஷனாக நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வசதி உள்ளவங்க இன்வெர்ட்டர் வாங்கி வச்சுக்கலாம். ப்ளஸ் சோலார் சம்மந்தமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவுமே இபி சைடில் சோலார் பண்ணுறதுக்கான இதெல்லாம் இருக்குது. நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன். அது ஏதாவது வீடியோ வேணும்னா கூட சொல்லுங்கள். புதுசாக இன்னைய தேதிக்கு என்ன பண்ணலாங்கிறதையும் போடலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு நான் கன்வே பண்ண நினச்சேன். நண்பர்களே, நன்றி நண்பர்களே. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கிறேன். அதில் எந்த சந்தேகம்னாலும் கேளுங்க. உங்களுக்கு எல்லா விளக்கமும் நான் தர தயாராக இருக்கிறேன். நன்றி நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.